Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள். தாவேகா மாநாடு மிக பிரம்மாண்டமாக தயாராகிட்டு இருந்துச்சு. முன்னேற்பாடுகள்லாம் பார்த்தோம். இப்போ விஜய் அவர்கள் மதுரை வந்துட்டாரு. நாளைக்கு என்ன பேச போறாரு, எப்படி இருக்க போகுதுன்னு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் மதுரை மக்கள் மத்தியில் இருக்குது. விக்கிரவாண்டியை விட மதுரை மாநாடு மிகப்பெரிய அளவில் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை இங்கே திரளுவாங்க. நாளைக்கு நடக்க போகிற மாநாடு ஸ்பீச்சில் ஒரு 45 நிமிஷத்துக்கு மேலே பேச போகிறதா ஒரு தகவல். அனல் தெரிக்கிற வசனங்கள் கிடையாது. சினிமாவில் பார்க்குற விஜயோ, சினிமாவில் நடிக்கிற விஜயோ நாளைக்கு கிடையாது. நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம், மக்களுக்கு என்ன அறிவுரை சொல்ல போகிறோம். ஒருவேளை 2026 என்ன செலக்ட் பண்ண வச்சிங்கன்னா இந்த தமிழ்நாட்டை நான் எந்த நிலைமை கொண்டு போவேன், அந்த முன்னேற்பாடுகளோட அவருடைய ஸ்பீச் தெரிக்க போகுது. இரண்டாவது மாநில மாநாடு மதுரை அவருக்கு ஒரு வழிகாட்டி அமைக்கும். கூட்டணி குறித்து ஏதாவது பேசுவார், இல்லை கூட்டணிக்கு சமிக்கைகள் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கலாம். இல்லை, கூட்டணியை பற்றி இப்போதைக்கு பேசுறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் ஒரு உரையில் 2 கத்தி தேவையில்லைன்னு முடிவு பண்ணுறாரு. இதை தாண்டி ஒரு ரேம்ப் வாக் வரும்போது நாங்கள் என்ன மாதிரி அவரை பார்க்க போகிறோம், கொண்டாட போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. விஜய் கூட இருக்கிறவர்கள் இப்போ புஷி ஆனந்தோ, ஆதவ அர்ஜுனாவோ, ராஜ்மோகன் எல்லாமே சேர்ந்து விஜய் அவர்களை புஷ் பண்ணி தூக்கி கொண்டு போகணும். அது முக்கியமாக நான் பார்க்குறேன். கொடிக்கம்பளை ஃபிக்ஸ் பண்ணவரை வராதின்னு சொல்லி அதை பேஸ்மெண்ட் போட்டு பண்ணியிருக்கணும். இல்லை, அது உயிர் பலியாக மாறி இருந்தால் அந்த மாநாட்டு பெரிய சிக்கலாக இருக்குங்களா சார்? மாநாடே இதை நடக்க முடியாத அளவுக்கு போயிருக்குமே. அந்த சிக்கல் எப்படி உருவாகிறது? அந்த 100 அடி கொடிக்கம்பத்தில் அந்த லாஸ்ட் மிட் பாயிண்டில் போய் விழுந்தே கார் அப்பளம் மாதிரி நொறுங்குது. சென்டர் பாயிண்ட் விழுந்தால் என்ன இருக்கும்? உயிர் சேதம் ஏற்பட்டுருக்காங்க. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் வெங்கடேஷன் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், தாவேகா மாநாடு மிக பிரம்மாண்டமாக தயாராகிட்டு இருந்துச்சு. முன்னேற்பாடுகள்லாம் பார்த்தோம். இப்போ விஜய் அவர்கள் மதுரை வந்துட்டாரு. நாளைக்கு என்ன பேச போகிறாரு, எப்படி இருக்க போகுதுன்னு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் மதுரை மக்கள் மத்தியில் இருக்குது. ஒரு 2வது மாநில மாநாடு, இவ்வளோ மக்கள் கூடுவாங்கலாம் சொல்லியிருக்காங்க. 20 லட்சம் பேர்கிட்ட கணக்கு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த மாநாடு? இல்லை, கண்டிப்பாக ஒரு பிரம்மாண்டமாக விஜய்களுடைய திட்டம் போட்டிருக்கிறதுல விக்கிரவாண்டியை விட மதுரை மாநாடு மிகப்பெரிய அளவில் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை இங்கே திரளுவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 டிஸ்ட்ரிக்டை இங்கே சேர்றாங்க. மதுரைக்குள்ளே உள்ள என்ட்ரியே வர்றது பார்த்திங்கன்னா இந்த கோரிப்பாளையம், ஆரப்பாளையம் அண்டு மாட்டுத்தாவணின்னு சொல்லி 4 என்ட்ரி இருக்குது உங்களுக்கு. அந்தந்த ஊரில் பஸ்ஸு போகிறது. அதே மாதிரி அந்த என்ட்ரன்ஸ் பூராமே தாவேகாவுடைய தொண்டர்கள் கார் நிறுத்துறதுக்கு, பைக் நிறுத்துறதுக்கு செப்பரேட்டாக இந்த ஏற்பாடுகள். விக்கிரவாண்டியில் நடந்த சின்ன சின்ன தவறுகள் இது நடக்கூடாதுன்னு விஜய் மிகப்பெரிய ஒரு அன்பான ஒரு கட்டளை கொடுத்துருக்காரு. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். மக்களை பாதுகாக்கிறது ரசிகர்கள் தான். நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும். நீங்கள் என்ன பார்க்குறது வேறு, மக்கள் பார்க்க வர்றாங்க, அவங்கள சேஃப்டி பண்ணணும் ஃபஸ்ட் அப்படிங்கிறதுக்கு இந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் பேசப்படும். பாதுகாப்பெல்லாம் ரொம்ப அதிக அளவில் படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 600-700 டாக்டர்ஸ், நர்ஸு, மேல் நர்ஸ், ஃபீமேல் நர்ஸ் அப்படின்னு ஒரு 700க்கும் மேற்பட்டவர்களை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு 100 ஆம்புலன்ஸ் கிட்ட நியர்பை அது ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 50 ஆம்புலன்ஸ் கிட்ட நெருங்க போகுது. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000க்கு மேற்பட்ட பவுன்சஸ் செப்பரேட்டாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இவங்களுடைய ஆட்கள் அந்தந்த ஸ்டேட்லேருந்து கொண்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட ஃபீமேல் போலீஸ், காவல்துறை சேர்ந்தவர்கள், அப்புறம் அவங்க கவர்மெண்ட் தரக்கூடிய அந்த போலீஸ் பாதுகாப்பு, இது எல்லாமே ஒரு செட்டப் இருந்தால் கூட ரசிகர்கள் தான் சேஃப்டி கார்டு, நீங்கள் தான் பாடி கார்டு மாதிரி இருந்து மக்களை சேவ் பண்ணணும்னு சொல்லி விஜயோட ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் எந்தளவுக்கு எதிர்பார்க்குறாங்கன்னா விஜயுடைய அந்த, அதாவது அவங்களுடைய 15-18 வயசில் ஒரு ரசிகராக உள்ள வந்தவர்கள் இன்றைக்கி ஒரு 40 வயசுக்கு நெருங்கும். ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அவங்க மேரீட் ஆகி அவங்களுக்கு ஒரு 15-16 வயசு, 18 வயசுக்குள்ளே, 20 வயசுக்குள்ளே பசங்க இருக்காங்க. இப்போது அந்த பசங்களும் விஜய் ரசிகர்களாக மாறுறாங்க. நேற்று கூட ஒரு பொண்ணு பேட்டி விடும் கூட அட்வொகேட் லா பண்ணிகிட்ருக்கேன், லா பண்ணுறதே டிவிகேயில் போய் நான் அந்த லா அணியில் போய் சேர்ந்து விஜய் அவர்களுக்கும் மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னு லா படிக்கிற ஒரு பொண்ணு சொல்லுதுன்னா எங்கள் அம்மா சொல்லி வளர்த்துருக்காங்க. அப்படிங்கும்போது மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்குது. விஜயோடைய பேச்சை கேட்குறதுக்கு மக்கள் திரள்றாங்க. அது யூஷுவல். ஸோ ஒரு நடிகராக, ஒரு அரசியல் தலைவராக எப்படி பேசுவார்,
அப்படிங்கிறது விக்கிரவாண்டி ஒரு எடுத்துக்காட்டாக இருந்துச்சு. நாளைக்கு நடக்க போகிற மாநாடு ஸ்பீச்சில் வந்து ஒரு 45 நிமிஷத்துக்கு மேலே பேச போகிறதா ஒரு தகவல். அனல் தெரிக்கிற வசனங்கள் கிடையாது. சினிமாவில் பார்க்குற விஜயோ, சினிமாவில் நடிக்கிற விஜயோ நாளைக்கு கிடையாது. நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம், மக்களுக்கு என்ன அறிவுரை சொல்ல போகிறோம், ஒருவேளை 2026 என்னை செலக்ட் பண்ண வச்சிங்கன்னா இந்த தமிழ்நாட்டை நான் வந்து எந்த நிலைமைக்கு கொண்டு போவேன், அந்த முன்னேற்பாடுகளோட அவருடைய ஸ்பீச் தெரிக்க போகுது. ஓகே, இல்லை சார், மதுரை அப்படிங்கிறது வந்துட்டு இன்னைக்கு நிறைய அரசியல் வரலாற்றில் ரொம்ப முக்கியமான இடமா பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி எம்ஜிஆரோடதாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி அண்ணா அவர்கள், விஜயகாந்த் அவர்கள் எல்லாருமே மதுரையை தொட்டுட்டு தான் வெளியில் வர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வெற்றியும் கிடச்சிருக்கு. விஜய் அந்த இடத்துல இப்போ நிற்கிறாரு. இவருக்கு இந்த மாநாடு வெற்றி அடையுமா, இந்த மாநாட்டோட திருப்பமாக ஒரு அமையுமா, அரசியல் ஒரு பெரிய திருப்பம் அமையணும்னு நினைக்கிறேன்? மிகப்பெரிய வெற்றி அடையும் சார். மிகப்பெரிய திருப்பத்தை இந்த 2வது மாநில மாநாடு மதுரையை வந்து அவருக்கு ஒரு வழிகாட்டி அமையும். காரணம் நீங்கள் சொன்னது மாதிரி தான். எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை சகாப்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தது மதுரை மாவட்டம். இன்றைக்கி தான் திண்டுக்கல் மாவட்டம்னு பிரிக்கப்பட்டிருக்கு. அன்றைக்கி மதுரை மாவட்டத்தில் சேர்ந்தது தான் திண்டுக்கல். அங்கே தான் 77 மாயத்தேவர் அதிமுக சார்பாக முதல் எலெக்ஷன் நிற்க வைக்கிறார். அதிபெருமணியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார் மாயத்தேவர். அங்கே தான் திராவிட முன்னேற்றங்களையும் அப்படி அதிர்ச்சி அடையுது. எம்பி தேர்தலில் ஒரு எம்எல்ஏல நின்று ஜெயிக்கிறது ஒரு விஷயம். 6 தொகுதிகளுக்கு உட்பட்ட ஒரு எம்பி தொகுதியை வந்து அசால்ட்டாக அடிச்சுட்டு போகிறாரு அப்படின்னா எம்ஜிஆரோட வாய்ஸ் என்னங்கிறது ப்ரூவ் பண்ணார். அப்புறம் ஆண்டிப்பட்டி. ஸோ நம்ம தமிழ்நாட்டுடைய மைய கருவாக தான் மதுரை பார்க்கப்படுது. ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியிலோட ஒரு வெற்றி தொழில் நிர்ணயிக்கிறது மதுரை தான். வேறு அரசியல்லையும் மதுரை தான் ஸோ சென்ட்ரு பாயிண்ட்டாக மையமாக இருந்து பல அரசியல் கட்சி தலைவர் உருவாக்குச்சு. எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதைப்பட்டு கொடுத்தது மதுரை மக்கள். ஸோ மதுரை அப்படிங்கும்போது இதை வந்து முதல் மாநில மாநாடை ஏன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலன்னு சொல்லி விஜய் வட்டார பேசப்பட்டதாக ஒரு தகவல். பட் இப்போ போடுறத ஒன்றும் அதை காலதாமதம் கிடையாது. மதுரை மக்கள் வந்து இதுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை தேடி தர்றதுக்கான விஜய்க்கு வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் கட்சி தலைவர்களும் நாளைக்கு இந்த பொது தேர்தல் வந்தால் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஜயோட ஸ்பீச் எப்படி இருக்குங்கிறத வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன பேச போகிறார், என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறத வெறித்தனமாக பார்க்குறது ரெடி ஆகிட்டு இருக்காங்க அரசியல் கட்சி தலைவர், இன்க்ளூடிங் அண்ணாடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி உட்பட. அண்ணாமலை அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்காரு. அப்போ கூட்டணி குறித்து ஏதாவது பேசுவார், இல்லை கூட்டணிக்கு சமிக்கைகள் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கலாமா? இல்லை, கூட்டணியை பற்றி இப்போதைக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் வந்து ஒரு உரையில் 2 கத்தி தேவையில்லைன்னு முடிவு பண்ணுறார். அதனால் தனியாக நிற்போம், நம்ம செல்வாக்கு நமக்கு தெரியும், அதாவது நாட்டு மக்களுக்கும் கொஞ்சம் நமக்கு வந்து சில விஷயங்கள் பண்ணுவாங்கன்னு மிகப்பெரிய ஹோப்பில் இருக்கார். பட் கூட்டணி அமைகிற வாய்ப்புகள் இறுதி கட்டத்தில் வந்தாலும் சொல்ல முடியாது. மேபி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணாடிஎம்கேவும் விஜயும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறதா எனக்கு ஒரு நம்பகமான இடத்துலேருந்து ஒரு தகவல் வந்திருக்கு. அது இப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நெருக்கத்தில் வரும். ஜனவரிக்கு அப்புறமே அந்த பேச்சுவார்த்தைகள் போதும். கண்டிப்பாக. இதற்கு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லிடுறேன். 2011 அண்ணாடிஎம்கே வந்து நிற்குது. அந்த பீரியடில் உளவுத்துறையினுடைய ரிசல்ட்டு திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சிக்கு வருது, கலைஞர் தான் சிஎம், இதில் மாற்று கருத்தே இல்லை, இடமே இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இப்போ ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரே ஷாக்காக இருக்குது. எப்படி அப்படின்னு, இல்லை உளவுத்துறை ஃபுல்லாக பண்ணியாச்சு, இப்போ டிஎம்கே தான் ஆட்சி அமைக்குது. அப்படிங்கும்போது அந்த அதாவது கூட்டணியில் வந்து கொஞ்சம் குளறுபடிகள் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ விஜயகாந்த் வந்து தனியாக இருக்கார். அது வரைக்கும் கலைஞர் அவர்களை பொறுத்த மட்டும் விஜயகாந்த் எப்போ இருந்தாலும் நம்ம தம்பி வந்துடுவோம் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டார். விஜயகாந்த் சென்டராக நிற்கிறாரு. கலைஞர் அவர்கள் விஜயகாந்த் தூக்குவாரா, ஜெயலலிதா அவர்கள் தூக்குவாரா அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை. அப்போது ஜெயலலிதா அவர்களுக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு எப்போ டீம்ஸ் கொஞ்சம் இடிச்சிட்டு இருந்தது. ஜெயலலிதா அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் அண்ணாடிஎம்கே சர்க்கிளில் உள்ள மினிஸ்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து நெருக்கத்தில் நாங்களும் விசாரிச்சிட்டோம், இதில் எதுவுமே நீ யோசிக்காதீங்க, விஜயகாந்த் தூக்குங்க, இதுதான் மேட்ரு. கடைசி நிமிஷம் வரைக்குமே பார்த்திங்கன்னா அலைன்ஸ் ஆகலை. இந்த பக்கம் டிஎம்கேடைய வாய்ஸ் வாங்கிட்டு போகுது. அந்த ஒரு 3-4 டேஸ் 1 வீக் பிஃபோராக தான் நினைக்கிறேன் இப்போ தான் கூட்டணி உருவாகுது. விஜயகாந்த் போய் சேர்றாங்க. சேர்ந்தோன்னே அப்போ தான் எதிர்க்கட்சி தலைவர் அவர் வர்றாரு, அண்ணாடிஎம்கே வெற்றி பெற்று சிஎம் ஆகிறாங்க. அதே மாதிரி தான் இப்போது இந்த நெருக்கத்தில் அண்ணாடிஎம்கே விஜய் கூட அலைன்ஸாக இருக்கிற வாய்ப்புகள் அந்த நெருக்கத்தில் தான் வர்றது மாதிரி எனக்கு ஒரு தகவல் வந்துருக்கு. ஓகே, இல்லை சார், இப்போ மதுரை மக்கள் இன்னைக்கு கூட பார்த்துருப்பீங்க, ஒரு டோல்கேட்டை தாண்டி விஜய் உள்ளே வர்றதை பார்த்துட்டு ஆர்ப்பரிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. நேற்றுலாம் பார்த்தா குடும்பமாக போயிட்டு
அந்த மாநாட்டு திடல் எப்படி இருக்குது, ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. இதை தாண்டி ஒரு ரேம்ப் வாக் வரும்போது நாங்கள் வந்துட்டு என்ன மாதிரி அவரை பார்க்க போகிறோம், கொண்டாட போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இது அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் விஜய்? இல்லை, இப்போவே ரொம்ப உற்சாகமாக தான் இருக்கார். அவர் போய் சேர்ந்துட்டார், அவங்களோட அப்பா அம்மாவும் போய் சேர்ந்துட்டாங்க இங்கே. ஸோ மிகப்பெரிய அளவில் மக்களுடைய வரவேற்பு அதிகமாக இருக்குது. அந்த மாநாடு நடக்கிற இடத்துல விஜய் எந்த பக்கம் வர்றாரு, எந்த ஸ்டேஜ் நிற்கிறாரு அப்படிங்கிறத ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆகிட்டு குடும்பமாக போய் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நாங்களும் முன்னாடியே வந்துட்டோம் அப்படின்னு இப்போ ஒரு படையெடுப்பு இங்கே போயிடுச்சு. ஓகே, நைட்டில் அங்கேயே ஸ்டே பண்ணுறாங்க. அந்த இருக்கையில் முன் வரிசையில் உட்காரணும், விஜயை பார்க்கணும், ஒரு ஸ்பீச்சை பார்க்கணும் அப்படின்னு. இந்த ரேமாக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து 800 மீட்டர்ஸ் வந்து ரேமாக் பண்ணாங்க. இப்போ கிட்டத்தட்ட 1000 மீட்டர்ஸ், கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் ரேஞ்ச். ஸோ ரேமாக் போகிறதா ஒரு பிளானிங். ஓகே, பக்கா ஒரு சேஃப்டியோட நீட்டாக போகிறாங்க. இந்த முன்னேற்பாடுகள்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. எல்இடி திரைகளாக இருக்கட்டும், சிசிடிவி கேமராஸாக இருக்கட்டும், சேர்ஸ் வந்து இங்கே கொடுக்கலன்னு கேரளாவில் வந்து சேர் வருது. ஸோ அதை தாண்டி குடிநீருக்கு பக்காவாக பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த முன்னேற்பாடுகள் இதுக்கு முன்னாடி மாநாடுகளில் பண்ணும்போது சில நேரங்கள் நடக்கும், சில நேரங்களில் வந்து பெருசாக அதை கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் அதை பார்த்து விஜய் ஏன் பண்ணியிருக்காரு? இல்லை, இப்போ அந்த ஃபஸ்ட்டு மாநாட்டில் வந்து கொஞ்சம் சில தவறுதல் நடந்துருச்சு. தண்ணீர் இல்லாமல் நிறைய பேர் சிரமப்பட்டாங்க, மயக்க வர ஸ்டேஜில் போனாங்க. அப்புறம் பாத்ரூம் கழிவறைகள் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. பேசிக்கான சில விஷயங்கள், முக்கியமான விஷயம் அது. ஃபுட்டு, தண்ணி, பாத்ரூம் டாய்லெட்டுங்கிறது பேசிக், இது கண்டிப்பாக வேணும். அதை வந்து இதை வந்து ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 1000 டேங்க்குக்கு மேலே ரெடி பண்ணியிருக்கிறதா, இத்தனை லாரிஸ் வந்து நிற்கிறது மாதிரி, வாட்டர் டேங்க் லாரிஸ், அப்புறம் கழிவறைகள் ஏகப்பட்டது. எந்த பிரச்சனையிலையும் மக்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு தான் அவருடைய 2 லட்சம் பேர் நிர்வாகிகள் வந்து நிர்மிச்சிருக்காங்க. இதை ஃபுல்லாக பார்த்தீங்க, செக்அப் பண்ணிங்க. என்னுடைய பாதை சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து நான் என்ன பேசணும் மூடு தான், மற்றதை பூரா நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்டார். அதனால் மேக்ஸிமம் இதில் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத அளவுக்கு அவர் முன்னேற்பாடு நிறையா பண்ணியிருக்காங்க. பட் மோஸ்ட்லி சேஃப்டியாக இருக்கும், நிறைய விஷயங்கள் நடக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி டோல்கேட்டை தாண்டி வரும்போதெல்லாம் ரசிகர்களுடைய அந்த ஆரவாரம், மக்களுடைய வரவேற்பெல்லாம் மிகப்பெரிய அளவில் இருக்குது. அவருடைய இந்த மேட்ரியில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஆட்சி அமைப்பாளருக்கும் அங்கே டெல்லி மேலிடத்துக்குமே ஒரு லேச ஆட்டத்தை பார்க்குறாங்க. அப்போ நாளைக்கு அவருடைய ஸ்பீச் எந்த அளவுக்கு இருக்கும்? ஏன்னா அண்ணாமலை எதுக்கு வாழ்த்து சொல்லணும்? ஆப்போசிட் அவர் தான் போட்டு அடிக்கிறார், ஆனால் வாழ்த்து சொல்கிறார். ஏன்னா அவருடைய வாய்ஸ் தெரிய வருது. அப்படிங்கும்போது விஜயுடைய இந்த அரசியல் பிரவேசம் நல்ல ஒரு சரியான சந்தர்ப்பத்தில் வந்திருக்காரு. நல்ல ஸ்பேஸ் இருக்குது, சரியான முறையில் அவர் கையாண்டு போய்கிட்டு இருக்காரு. இப்படியே போனோம்னா அவருடைய ரேஞ்ச் வேறு மாதிரி. கண்டிப்பாக இந்த பேனர்கள் பார்க்குறோம் சார். ஒரு பக்கம் வந்துட்டு அண்ணா, எம்ஜிஆர், விஜய் வரலாறு திரும்புகிறன்னு ஒரு பேனர் வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து வைரத்தை கைவிட்டுட்டோம், தங்கத்தை கைவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பேனர் விஜயகாந்த் அவர்களோட கட்டி பிடிச்ச மாதிரி ஒரு பேனர் இருக்குது. அஜித் ரசிகர்கள் நாங்கள் தல ரசிகர்கள் தளபதியே வா அப்படின்னு சொல்கிறது, இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் ஏற்கனவே நிறைய இதெல்லாம் சொல்லியிருக்கேன். அஜித்தும் விஜயும் நண்பர்கள், ரசிகர்களில் தான் நீங்கள் போட்டி போட்டுக்கிறீங்க, அடிச்சுக்கிறீங்க. பட் அந்த விஜயோட ரசிகர்கள் வந்து இனிமேல் ரசிகர்களை மட்டும் இருக்க முடியாது. ஒரு கட்சி நிர்வாகம் பண்ணிட்டார், தலைவராக போயிட்டார், உங்களை வேறு ரூட்டை வழிகாட்டி கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிகிட்டு இருக்கார். நேற்று வரைக்கும் ரசிகர்கள், இன்றைக்கி நீங்கள் தொண்டர்கள். நாளைக்கு ஒரு ஆட்சி அமைச்சால் நீங்கள் எம்எல்ஏ மாறலாம், அமைச்சரெலாம் மாறலாம், உங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் கொண்டு போகிறேங்கிறார். இப்போ அந்த ரசிகர்கள் தான் விஜய் வந்து தூக்கி கொண்டு போய் சரியான பாதையை கொண்டு போகணும். சும்மா ஒரு படத்தை சம்மந்தமான பேசிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு வச்சுக்கலாம், சின்ன பிள்ளைத்தனமாக வந்து விஷயங்கள் அது. அதை இனிமேல் ரசிகர்கள் பண்ண வேணாங்கிறத நான் இந்த விஷயம் மூலமாக நான் அதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். விஜயும் அவர்களும் அதை தான் எதிர்பார்க்குறாரு. நாங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்க வரைக்கும் போட்டிகள் இருக்கலாம், பொறாமைகள் இருக்கலாம், நான் இப்போ ரூட்டு மாறி போயிட்டேன். அப்படிங்கும்போது நீங்கள் தான் கூட இருந்து அதை மற்றவர்களில் வந்து அரவணைச்சு போய் என்னை லிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். இப்போ மதுரையில் அஜித் ரசிகர்களுடைய நீங்கள் சொன்னது மாதிரி அவருடைய பேனர்லாம் வைக்கிறாங்க. அஜித்துடைய ஃபோட்டோ போட்டு அஜித் தலைமை மன்ற ஃபேன்ஸுன்னே போடுறாங்க, விஜய் வரவேற்கிறாங்க. அப்படிங்கும்போது எந்த அளவு காமிக்குது? அவருடைய நட்பை காமிக்குது. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது மாதிரி அறிஞர் அண்ணா அவர்களையும், எம்ஜிஆர் அவர்களையும், விஜயகாந்த் அவர்களையும்னா இவருக்கு வந்து முன்னோடிகள் அவர்கள். 67 ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குனார் அண்ணா அவர்கள். 77 அதோட பெரிய மாற்றத்தை உருவாக்குனார் எம்ஜிஆர் அவர்கள். விஜயகாந்த் மட்டும் அந்த இறப்புன்னு ஒன்று போகாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக 2016 அவர் சிஎம், 2015 சம்திங் உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டார். அதனால் விஜய் வந்து அவர்களை வந்து ஒரு முன்னோடியை எடுத்துக்கிட்டு என்னுடைய குரு அப்படிங்கிறது மாதிரியான ஒரு ஃபீல்டில் சொல்கிறார். அது உண்மையிலேயே விஜயோடைய வரவேற்கத்தக்க விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி வைரத்தை தவற விட்டுட்டோம், அந்த தங்க தவற விட மாட்டோம் அப்படிங்கும்போது விஜயனுடைய ரசிகர்களும் தொண்டர்களும் விஜய்க்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. காரணம் வந்து நாளைக்கு வந்து விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி துணைவியார் வந்து பிரேமலதா அவர்களும் விஜய் கூட சேர்றதுக்கான வாய்ப்புகள் வந்தாலும் வரலாம். கூட்டணி பலமாக அமைஞ்சதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதற்கு வேண்டிய பேச்சுவார்த்தையில் போது 2வது ஃபோட்டோஸ் நீங்கள் பயன்படுத்த வேணான்னு சொன்னவங்க இதில் வச்சுட்டாங்க. இது இப்போ என்னென்னா அவர் தலைவர் ஜென்ரல். இப்போது வந்து அண்ணா, பெரியார், எம்ஜிஆர் எப்படியோ
அதே மாதிரி தான் விஜயகாந்த் இன்னைக்கு அவருடைய புகைப்படத்தை பேனரை எல்லாரும் வைக்கிறதுக்கு உரிமை இருக்குது கண்டிப்பாக. அண்ணன் தம்பி உறவில் பாண்டிங்கில் இருக்கிறவங்க. விஜயகாந்துக்கு மிகப்பெரிய லைஃப் கொடுத்தவர் விஜயோடைய அப்பா படங்களில். ஸோ விஜய்க்கு லைஃப் கொடுத்தவர் விஜயகாந்த். அப்படிங்கும்போது அந்த ஒரு பாண்டிங் இருக்குது. அதனால் இவர் வந்து அவங்க அந்த 3 பேருமே முன்னோடியாக எடுத்துக்கிறாரு. அவருடைய ஆதரவும் கண்டிப்பாக நிறையா இருக்குது. விக்கிரவாண்டி இதிலே பார்த்தோம். வந்து மேடையில் வந்து நின்ன உடனே அந்த கூட்டத்தை பார்த்துட்டு கண் கலங்கிட்டார் ஒரு கட்டத்தில் விஜய் அவர்கள். என்னடா இவ்வளோ மக்கள் நம்ம மேலே அன்பா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் சொல்கிறாங்க. மதுரை மக்களோட அன்பு பாசம் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக எந்த அளவுக்கு காட்டுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த விஷயம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு மேடையில் நின்னதுக்கப்புறம் அந்த சத்தம், பேசுகிற விஷயங்கள், அவருக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருவாங்க, ரேம்ப் பார்க்கில் ஓடி கண்டிப்பாக போய் பார்க்க போகிறாரு, எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? ரொம்ப எமோஷனலாக தான் இருக்கும் கண்டிப்பாக. விக்கிரவாண்டி மக்களை பார்த்துட்டு சொல்கிறார் இல்லையா, மதுரை மக்களோட அன்பை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவங்களாம் உயிரே கொடுத்துருவாங்க பழகிட்டாங்கன்னா. விஜய்க்கு அரவணைப்பே மதுரை மக்கள் தான். தூத்துக்குடி, திருநெல்வேலிலாம் விஜய்க்கு நல்ல வாய்ஸ் இருக்குது. திருச்சி, இந்த பக்கம் தஞ்சாவூர், இந்த பக்கம் தேனி, இதெல்லாம் வந்து வேறு லெவல். உங்களுக்கு சென்னையை விட்டுருங்க, சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸு டிஎம்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ்னே வச்சுக்கோ. இதை தாண்டி போகும்போது வேறு லெவல். இல்லை, மதுரை மக்களுடைய அன்பை விஜய் அவர்கள் நாளைக்கு தான் பார்க்க போகிறாங்க. கண்டிப்பாக எமோஷனல் ஆவார். பேச்சு கூட ஸ்டக் ஆகலாம் அவருக்கு. உடனே சினிமாவில் டைலாக் அப்படின்னு கூட கேட்கலாம் நிறைய பேர். அதெல்லாம் இல்லை, இவருடைய பேச்சு நாளைக்கு தெரிக்கும். மக்களுடைய அன்பை அவரை நாளைக்கு தான் பார்க்க போகிறாரு. இந்தளவுக்கு ஒரு செல்வாக்கு நமக்கு இருக்காங்கிறத நாளைக்கு கண்டிப்பாக உணர்வார்னு நினைக்கிறேன் விஜய் சார். அது வாக்குகளாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. பட் அதற்கு என்ன சொல்ல வரேன்னா, விஜய் கூட இருக்கிறவர்கள், இப்போ புஷி ஆனந்தோ, ஆதவ அர்ஜுனாவோ, ராஜமௌலியோ எல்லாமே சேர்ந்து விஜய் அவர்களை புஷ் பண்ணி தூக்கி கொண்டு போகணும். அது முக்கியமாக நான் பார்க்குறேன். ஓகே. இரண்டாவது எடுத்திங்கன்னா, புஷி ஆனந்தருடைய அந்த நடவடிக்கைலாம் பார்த்தோம்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. நமக்கு மீறி யாரும் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. அதில் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒரு மின்கம்பம், அது கொடிக்கம்பம் பண்ணும்போது வந்து மிஸ் ஆயிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன், நாளைக்கு மாநாடு 2 மணிக்கு ஆரம்பிக்குது. நீங்கள் இன்றைக்கி மதியானம் 2 மணி வரைக்கும் நீங்கள் கொடிக்கம்பம் பண்ணலைன்னா என்ன பண்ணுறீங்க மாநாட்டுக்கு? அது அவ்வளோ தூரம் வந்து எஃபர்ட் போட்டு பல கோடிகளை இறைச்சி ஒரு மாநாட்டை பிரம்மாண்டமாக பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஒரு பக்கம் சேர் தராமல் ஒரு 4 ஒப்பந்தக்காரர் டக்குன்னு பேக் அடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து எப்படி நம்ம பார்க்குறது நம்ம? பட் இதெல்லாம் அரசியல் நடக்கும், இதெல்லாம் அடிக்க தான் செய்வாங்க. பட் அதே மீறி கேரள அரசாங்கம் சேர் 50,000 சேருக்கு மேலே கொடுத்துருக்காங்க. கேரளா மக்கள் எப்பவுமே விஜய்க்கு மிகப்பெரிய பிடித்தமானவர் ரசிகர்கள் இருக்காங்க. கேரளாவிலிருந்து நிறைய பேர் தேனி வழியாக மதுரைக்கு படையெடுக்கிறாங்க. இப்போது இந்த கூட்டத்தை சமாளிக்க முடியாது. இப்போ கிட்ட 1.5 லட்சம் இருக்கைகள் மேலே வந்து ரெடி பண்ணி இவ்வளோ நெருக்கத்தில், இந்த நெருக்கம்லாம் யாருக்கு தேவை? ஸோ விஜய்க்கு வரக்கூடாது. கூட இருக்கிறவங்க தான் எல்லாமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். இந்த அந்த கொடிமரம் அந்த சாய்க்கப்பட்டது ஸோ கிட்ட 35 மீட்டர் 100 அடி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 35 மீட்டருக்கு ஒரு சர்க்கிளில் போட்டு அதை தாண்டி கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் நிப்பாட்டி ஆட்களை வராதிங்க, கொடிக்கம்பம் ஃபிக்ஸ் பண்ணவே வராதிங்கன்னு சொல்லி அதை பேஸ்மெண்ட் போட்டு பண்ணியிருக்கணும். இல்லை, அது உயிர் பலியாக மாறி இருந்தால் அந்த மாநாட்டு பெரிய சிக்கலாக இருக்குங்களா சார்? மாநாடே இதை நடக்க முடியாத அளவுக்கு போயிருக்குமே. அந்த சிக்கல் வந்து எப்படி உருவாகிறது? புஷியான அந்த மாதிரி இருக்கிறவங்க தானே நீங்கள் முன்னாடியே போய் அந்த கொடிக்கம்பம் மெயினான ஒரு மேட்ரு. நீங்கள் அதை முன்னாடி ஒரு நாள் போய் ஆட்களை வச்சு இந்த 35-40 மீட்டருக்கு ஆள் வராதிங்க, பைக்கு காலம் தள்ளி நிப்பாட்டி யாரும் வராதிங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரீங்க. அவர் ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு வந்திருக்கணும் இல்லையா? ஏன் போகலை? இன்றைக்கி அசால்ட்டாக பண்ணுறாங்க. அந்த உழுது அந்த 100 அடி கொடிக்கம்பத்தில் வந்து அந்த லாஸ்ட் மிட் பாயிண்டில் போய் உளுந்தே கார் அப்பளம் மாதிரி நொறுங்குது. சென்டர் பாயிண்ட் விழுந்தால் என்ன இருக்கும் உங்களுக்கு? உயிர்ச்சேதம் ஏற்பட்டிருந்தா. பட் இதெல்லாம் என்னென்னா விஜய் அவர் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்க முடியாது. அவர் போகிற நோக்கம் வேறு. அதுக்கு தான் நியமிச்சிருக்காங்க எல்லா பேரையுமே. நியமித்தவர்கள் தான் நீங்கள் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும். நீங்கள் அசால்ட்டை விட்டுட்டாங்க. பட் இதுக்கு மீறின ஒரு விஷயம், ஸ்ரீவில்லிபுத்தூரில் பாவம் இந்த மதுரையில் நடக்கிற மாநாட்டுக்கு ஒரு பேனர் வைக்க போய் ஒரு கல்லூரி மாணவன் வந்து மின்சார தாக்கி இறந்து போயிட்டான். அது உங்களை வருத்தத்தக்க செயல்லாம். பட் அதுக்கு ஒன்றும் தவிர்க்க முடியாது. அவர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணியிருக்கணும். பட் இந்த அசம்பாவிதங்கள் வந்து நடக்கக்கூடாதுன்னு தான் விஜய் கட்டளையிட்டிருக்கு, அன்பான கட்டளையிட்டிருக்கேன். சார், 10 மாதங்களாக விஜய் எதுவுமே பேசலை, எந்த இதுக்குமே குரல் கொடுக்கல, ஏதாவது ஒரு விஷயத்தில் வெளியே வந்தால் தான் அவர் பேசுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக மாநாடுன்னும் போது மக்களை போய் பார்த்து தான் ஆகணும், பேசி தான் ஆகணும். இதை தாண்டி இன்னைக்கு மாநாடு முடிஞ்ச கையோட அடுத்த ஃபுல்லாக வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் அப்படின்ற பிளானும் இருக்குது. அப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் கோட் பண்ணி பேசுவார்னு நினைக்கிறீங்க? இல்லை தான் சார், நாளைய சரித்திரம் மாறணும். ஸோ தமிழக மக்களுக்கு செல்வாக்கு வரணும், தமிழகத்தை முன்னேற்றம் அடையணும், டெல்லியில் நம்ம யாருங்கிறத கெத்தாக காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் அவர் வந்து கூட்டணி பற்றியே போகாமல் தனிமைப்படுத்தப்பட்டு தனிமையாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அதை நான் யாருங்கிறத காமிக்கிறேன்னு சொல்லி நாளைய ஸ்பீச் இது சம்மந்தமானதாக இருக்கும். பட் எதிர்கட்சி என்னென்ன பண்ணுறாங்க, அங்கே என்ன செய்கிறாங்க, மக்கள் என்ன நிலைமையில் இருக்காங்க விஷயத்தில் கன்வே பண்ணி தான் ஒரு 27 பக்க அறிக்கையை வந்து அவர் நாளைக்கு படிக்க போகிறார். அது உண்மையிலேயே தெரிக்கும், கண்டிப்பாக தெரிக்கும். ஒரு புதிய மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு உருவாகும். இதற்கு பிறகு 10 மாதம் சும்மா இருந்தவர்கிட்ட சும்மா இல்லை, ஒரு பனையூர் இல்லை.
இதற்கு வேண்டிய பிளான் பண்ணிட்டு இருந்தார். மாநாடு பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் செய்யணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு மீட்டிங் போட்டு ஒரு கட்டளை நியமிக்கப்பட்டது. ஓகே. இப்போ அதன் பிரகாரம் வந்து நாளைக்கு நடக்குது. நாளைக்கு முடிந்த உடனே 2 நாளைக்கு அப்புறமேல தமிழகம் முழுவதும் நீங்கள் சொன்ன மாதிரி சுற்றுப்பயணம் போகிறாரு. ஒவ்வொரு சென்டர் ஊருக்கும் போகிறாரு, மக்களை சந்திக்கிறாரு, என்ன சூழ்நிலை இருக்குது, என்ன நிலைமை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறார். அதற்கப்புறம் வந்து அவரோட ஆக்டிவிட்டீஸ் வேறு மாதிரி போகும். நேற்று வரைக்கும் பார்த்த விஜய் வேற, நாளையிலிருந்து பார்க்க போகிற விஜய் வேற. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள்.